சரி, இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? ரம்யா வந்து என்னை விட்டுட்டு இன்னொருத்தர் கூட அவங்க ஊர் பையன் கூட போய் தனியா வீடு எடுத்தாங்க மேடம். ஜிஎஸ்க்கு வசந்திக்கு சின்ன கனெக்ஷன் இருக்கு வேறயா? உங்களுக்கு ரம்யா மேல பாசமா, இந்த பொண்ணு காஞ்சனா மேல பாசமா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? காஞ்சனா கூட நான் இருக்கிறேன் மேடம். ரம்யா வந்து அவங்க வீட்டுக்காரோட இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும் மேடம். பசங்க கூட சேர்த்து வச்சிருக்கேன் மேடம். உங்களை ரொம்ப அன்பு தொல்லை கொடுக்குறாங்களா? அன்பு தொல்லை காட்டுறாங்கன்னா அதே மாதிரி அடிக்கிறாங்க மேடம். அந்த அளவுக்கு வந்து இதுவாக நினைச்சுப்பாங்க மேடம். அந்த அத்தா மகமாயிட்டாபாவும் நான் காப்பாத்தணும். சைக்கோ மாதிரி மாறிடுவாங்க. நான் இப்போ காஞ்சனா வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னாக்கா தெரிஞ்சு நான் வந்து அவங்க வீட்லயே வச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. பாத்தியாப்பா, உனக்கே மனசு கேட்காம நீயே அழுகுற. என்ன வந்து என் கூட வாழக்கூடாது மேடம், தனியா வேணா இருக்கலாம். காஞ்சனா பேசாத, என்ன வேணா வாயால பேசு, மேல கை வைக்காத. யாருன்னு சொல்லு. எங்க வீட்டுக்காரு. எங்க வீட்டுக்காரு எப்படி தெரியும் உனக்கு? முன்னாலதான் தெரியும். இல்ல புரியல. எப்படி வீட்டுக்காரன்னு சொல்ற? ஆமா, எனக்கு தாலி கட்டிக்கிறாரு. எப்படி தாலி கட்டினாங்கன்னு சொல்ல. எப்படி தாலி இல்ல கட்டல? அதான் நீ எங்க வீட்டுக்கார கேளு. ஓ, நீ அப்படி வரியா? அவர்தான் சொன்னாரு, நீ ரொம்ப கொடுமைப்படுத்தின, ரொம்ப டார்ச்சர் பண்ண, அதனால அப்படியா? அந்த பொண்ணதான் லவ் பண்ணேன்னு அவர் தான் சொன்னாரு என்கிட்ட. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. உனக்கு வந்து சுரேந்தர் வேணுமா? ஆமா ஆமா. நானும் விட்டு போக மாட்டேன். சரி, எங்க வீட்டுக்கார சொல்லுங்க மேடம். யார் வேணும் உனக்கு? ஆரம்பத்திலே உனக்கு அறிவு இருந்திருக்கணும். இப்ப வார்த்தைப்படி என்ன பிரயோஜனம்? உட்காரு, நான் சொல்றேன். இவரும் உன்னை ஏமாத்தி இருக்காரு, அதாவது உனக்கு புரியுதா? தெரியுமே. 2 பேரையுமே ஏமாத்தி இருக்காரு. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இப்பவே சொல்றேன். ஆனா 1000 பேர் வந்து சொன்னாலும் சரி, என்ன தூக்குல தொங்க மாட்டாலும் சரி, நான் வந்து என் மாமா விட்டு கொடுத்துட்டு போக மாட்டேன். இன்னும் ஒரு பாசம், இன்னும் ஒரு நேசம். அதே மாதிரி இந்த பொண்ணும் விட்டு கொடுத்துட்டு போக தேவை கிடையாது. ஓகேவா? ஒன்னும் அவளை விட்டு போக சொல்லுங்க. நான் கண்டிப்பா எங்க மாமா விட்டு கொடுக்க எங்க மாட்டேன். ஒரு பைத்தியக்கார பையிலிட்டு இந்த மாட்டிட்டு பாரு. எங்க மாமா நீ சொல்ற, அவருக்கு அப்படி இல்லையேம்மா. அவருக்கு அப்படி இல்லைன்னா நான் எதுவும் பண்ண முடியாது. அவருக்கு உண்மையில பாசம் இல்லையேம்மா. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? அவளுக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஆக்ட் பண்றீங்க, இந்த பொண்ணுட்ட இன்னொரு விதம் ஆக்ட் பண்றீங்க. 2 பேருக்கும் ப்ராப்ளம் கிரியேட் பண்றீங்க. மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட. ஹஸ்பண்டோட வாழ்ந்துட்டு இருக்கும்போது இவரோட பழக்கம் ஆச்சா? ஆமா. ஏமா அப்படி பழகிட்டோம் மேம். இருக்கட்டும், பொம்பளை தானே, சபலம் இருக்கத்தானே செய்யும். அப்ப இவங்களை குறை சொல்ல அதான் சொல்றேன். மேல கை வைக்க கூடாதுன்னு சொல்லிடுறேன். அவ்வளவுதான். என்ன சொல்ற? வருவான், நாங்க செட்ட போட்டு வருவான், அட சீன்ல இறங்கி முழுவான், நீ தொக்க மாட்டி. இங்க 2 பேரும் கனெக்ஷன் ஆயிடுது. ஆனா அப்ப நீ உன் புருஷனோட தான் வாழ்ந்துட்டு இருந்த. அது நீ செஞ்ச ஃபர்ஸ்ட் தப்பு இல்லையா? உனக்கு வெக்கமா இல்ல? புருஷனை விட்டுட்டு ஏன் நீ சென்னை வந்த? உன் புருஷனை விட்டுட்டு. நான் எங்க மாமா பிடிச்சிருந்துச்சு வந்தேன், அவ்வளவுதான். அடா பாவி, ஒத்தரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. நீ டீ ஊத்தி கையெல்லாம் சூடு வச்சிட்டியாமே அவரோட கையில. என் கை பாருங்க. நீ உன்னோட கையில நீ ஊத்திக்கிட்ட. இங்க குச்சியால அடிச்சாங்க சொன்னீங்கல்ல? இல்ல இங்க கீறிட்டாங்க மேடம். சொன்னீங்கல்ல? அப்புறம் வேற ஏதோ ஒண்ணு கூட சொன்னீங்கல்ல, தொடப்ப குச்சி கையில போச்சுன்னு. அடியே பாவி, எப்படி நீ உன்கிட்ட பேசுதுன்னு தெரிஞ்சுதானடி நான் இது மாதிரிலாம் பண்ணேன். ஒரு ஹஸ்பண்ட் கூட எவ்வளவு நாள் வாழ்ந்தீங்க? யாரு கூட? உங்க ஹஸ்பண்ட் கூட? ஒரு 6 வருஷம் இருக்கும். 6 வருஷம். எப்படி திடீர்னு உங்களோட கனெக்ஷன் ஆச்சு? சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. கல்யாணம் ஆகி 6 வருஷம் பொண்டா புருஷனோட 2 பசங்க கூட வாழ்ந்துட்டு எனக்கு மாமா பிடிச்சிருந்தது அதனால நான் போனேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் வண்டியா கேட்பேன். போடா, நான் ஒரு நடிகை. ஆமா, அவரும் விருப்பப்பட்டுதான் மேம் 2 பேருமே. நீ வந்து உண்மையை சொல்ற, அவர் விருப்பப்படவே இல்ல சொன்னாரு. இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அதிகமா இருந்தா. பெரிய துரோகம் எங்க ஹஸ்பண்ட்க்கு செஞ்சது, பெரிய ஒரு துரோகம் தான். நான் அதெல்லாம் சொல்ல வரல, நான் நல்லவ அப்படின்னு சொல்ல வரல. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா பின். இந்த பொண்ணுக்காக எல்லாத்தையும் கழட்டிட்டாங்க மேம். என்ன இல்ல, நீங்க 2 பேரும் ஒன்னா வாழும்போது தாலி கட்டினாரு. தாலி கட்டி இருக்கோம், போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். எல்லாமே என்கிட்ட உள்ள இதெல்லாம் எல்லாமே இருக்கு. நான் வேணா இப்பவே வேணா கூட்டறேன். சொல்லவே இல்ல. ஆளையெல்லாம் கட்டலாமா? படுத்துற இன்சினால தாங்க முடியலையே. நீங்க 2 பேரும் ஒன்னா வாழ்ந்தீங்கல்ல, அப்ப புருஷன் பொண்டாட்டியா தான் வாழ்ந்தீங்க. கண்டிப்பா மேம். தாலி கட்டலன்னு வாய் கூசாத போய் சொல்றேன். பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி எக்கச்சக்கமாகி போச்சு கணக்கு. தாலி கட்டலையா? தாலி கட்டலாம் ஒன்னாதான் மேடம் இருந்தேன். திருவாரூர் போலீஸ் ஸ்டேஷன்ல தாலி அவுத்து கொடுத்து இருந்தது யாருக்காக? வீக்னஸ் வெளியே உனக்கு பின்னால வீராப்பு தேவையில்ல. அக்கா நீ சொல்லு. தாலி அவுத்து கொடுத்து வந்தனா இல்லையாக்கா? ஒரு முடிச்சு போட்டேன்னு மட்டும் சொன்னாருங்க மேடம். மாப்பிள்ளை இவர்தான், ஆனா இவரு போட்டுக்கிற ட்ரெஸ் எந்த இல்ல. குழந்தை வேணும் அப்படின்னு சொன்னா நானே சொன்னேன். நானே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நான் கல்யாணம் அது பண்ணி. என்ன வகையில நியாயம்?
இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? இந்த பொண்ணுகிட்ட பேசுறது தெரிஞ்சு நான் இவர் மேல ரொம்ப கோவப்பட்டேன், அடிச்சேன். நான் இல்லைன்னு சொல்லல, ரொம்ப அடிச்சேன், கோவப்பட்டேன், எல்லாமே பண்ணினேன். அடிச்சிருக்க அடி அந்த மாதிரி முஞ்சனஞ்சு அடிக்கடி எங்க அம்மா தூக்கி அடிச்சாம்பார் மேல கட்ட பறகுது கொட்டை தெரிக்குது. இங்கதான் நீ கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ அவரோட கனெக்ஷன் ஆனது எந்த முறையா பண்ண விஷயம் கிடையாது. என்னத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். உன் புருஷனை டிவோர்ஸ் பண்ணிட்டு அங்க விவாகரத்து வாங்கிட்டு நீ சுரேந்தரை முறைப்படி கல்யாணம் பண்ணி ஒன்னா வாழ்ந்திருக்கணும். சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிறட பேப்புண்டமாவனே. அங்க புருஷனை விட்டுட்டு பசங்களை விட்டுட்டு இன்னொரு ஆம்பளை கூட இங்க வந்து வீட்டுல தங்கறது சரியா? கர்ம கர்மா ஊராடாது. இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா, அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றியா. சிரிச்சேன்னு வச்சுக்க, என்ன டிவில பார்த்தாலும் சரி அவ்வளவுதான். நீ சிரிக்காதண்ணா. அவர் தான் வேண்டான்னு எழுதி கொடுத்தாச்சு. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேக்குறேன் மேம், அவ சரி இருந்தானா இவன் ஏன் மேம் என்கிட்ட வரான்? அதெல்லாம் தப்பு. அந்த பொண்ணுக்கு தாலி கட்டி உங்ககிட்ட வராருன்னா நீ என்ன சொல்லணும்? ரெண்டு பேரோட வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்க, போடான்னு சொல்லி துரத்தி விட்டுருக்கணும். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? நிறைய வாட்டி டைம் சொல்லிட்டேன் மேம். அவர் போல எதுக்குங்க அப்படி பண்ணீங்க? ஏன் அப்படி பண்ணீங்க சுரேந்தர்? என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சுப்பா. நாய நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற, உன்னை அப்படியே குத்துறா. எனக்கு உண்மையில சிரிப்பு தான் மேம் வருது. இவன் என்ன முழுக்க முழுக்க ஏமாத்தி இருக்கானா இல்ல உங்கள்கிட்ட வந்து டிராமா பண்றானா? கண்டுட்டாளையா சூச்சமத்தை கண்டு. வாரத்துல ஒரு நாளைக்கு வருவான் அவனை பாக்குறதுக்கு. 150 கால் அடிப்பேன் ஒரு நாளைக்கு. ரொம்ப பாசம் வச்சிருப்பேன் மேம். ஒவ்வொரு தடவையும் உங்களை மீட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க சுரேந்தர்? வீட்டுக்காரோட சேர்த்து வச்சிருங்க மேடம். ஏய் உன்னதான்டா என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி, போடா. நான் நல்லா வாழணும்னு நினைக்கிறாரு, அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்ல மேம். இதுதான் உங்க நல்லா வாழறது லட்சணமா? நேத்து நைட் எங்க தங்கினீங்க? மேடம் செம்மையா வீட்டுல. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. முந்தா நேத்து அங்கதான். அதுக்கு முன்னாடி நாளைக்கு என் கூட தான். நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். அதுக்கு முதல்ல எங்க இருந்தாருன்னு கேளுங்க மேம், திருப்பி கேளுங்க. உங்ககிட்ட தானா? அந்த பொண்ணுகிட்ட. ரொம்ப சந்தோஷம், சிரிச்சுட்டு சொல்லு. பொம்பளை சோக்கு கேக்குதாடா, பொம்பளை சோக்கு. அவருக்கு அதான பிடிக்கும், ரெண்டு பொண்டாட்டி கூட வாழ்றது என்ன பிடிக்கும். அது நடக்கவே நடக்காது. பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி எக்கச்சக்கமாகி போச்சு கணக்கு. நீதான்ப்பா முடிவு எடுக்கணும். ரம்யா கிளியரா சொல்லிட்டா விட மாட்டேன்னு. உனக்கு 2 பேரோட வாழ்ந்தாலும் பரவாயில்லையா? பரவாயில்ல. இவன் சும்மா இருந்தாலும் சண்டால சிரிக்கி இவன் நாலா பக்கம்ல சுத்தி சுத்தி வர்றான். சட்டம் ஒத்துக்காது 2 பேரோட வாழறது. சட்டமே கிடையாது. எனக்கு அந்த பொண்ணை டைவர்ஸ் கொடுத்துட்டு போக சொல்லுங்க மேம். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. அவங்க சட்டத்தை பத்தியோ மக்களை பத்தியோ ஊரை பத்தியோ பசங்களை பத்தியோ புருஷனை பத்தியோ யார பத்தியோ கவலைப்படல. நான் காஞ்சனா கூட இருந்துக்கிறேன் மேடம், வாழ்ந்துக்கிறேன். ரம்யா வந்து அவங்க ஹஸ்பண்டோட சேர்த்து வச்சு. ரம்யா என்ன பண்றா அதை பத்தி நீங்க பேச தேவையில்லை. என் பசங்களை பத்தி என் லைஃப பத்தி நீ கவலையே படாத, ஓகேவா? நீ என்ன சொல்ற மட்டும் சொல்றேன். கரெக்ட் சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். அவதான் கூப்பிட்டா நான் அதனாலதான் போனேங்கிற கதையே கிடையாது. அவங்க கூப்பிட்டா கூட நீங்க போக கூடாது. நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு அவனும் சொங்கியும் கிடையாது, உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. இப்பதான் பேசியாச்சு. இத்தனை வருஷமா பழகிட்டேன், அப்படியே விட்டு போனேன், அப்படியே நான் விட்டு போறது. ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் பொண்டாட்டி கிடைச்சிட்டான்னுட்டு நீ போற, நான் என்ன பண்றது? நல்ல வேலை வாங்கி கொடுத்துட்டு ஆனா வீட்டுக்காரோட சேர்த்து வைக்கிறோம். யாரா இவனுங்க, எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? ரம்யா போதும்மா, பழசியே பேசிட்டு எனக்கு பசி எடுக்குது. நீங்க வேணா கிளம்புங்க மேம். அத மட்டும் சொல்லு, என்ன வர சொல்லி ஏமாத்தி என்ன எதுக்கு இப்ப தனியா கொண்டு வந்து என்ன விட்டுட்டீல? சிக்கிக்கிட்ட நீ சாமி, தப்பிக்க முடியாது ராஜா, வாசமா சிக்கிக்கிட்ட. என்னடா அவங்க என்னடா என்ன சேர்த்து வைக்கிறது? யாரு கூட சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிற? எந்த செந்தில் கூட? இப்ப வர சொல்லலாம் செந்தில. இப்படி மாட்டிக்கிட்டீல என்ன? மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே, தாண்டா தொட்டேன், தொட்டுட்டு தானே மாட்டிக்கிட்டீங்க. இவனை விட என் புருஷன் வந்து ரொம்ப 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 நல்ல மேம். அட்லீஸ்ட் இப்போ அது சொன்னேன். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? வாழ்றல்ல, உன்னை விட டாப்பா நான் வாழ்ந்து நான் காட்டல இதே சென்னையில இருந்து. ஒய்யா உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். நம்ம காஞ்சனா அப்படி இருக்கா அப்படின்ட்டு மேம், இவன் வந்து என்கிட்ட வந்தான்னு வச்சுங்க கொன்னுடுவோம் ஆளை வச்சு. சரி கிளம்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் SMT 360
நம்ம சேனலோட நோக்கம் மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டுமே. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.